அப்பா, ராதா உங்களை ரொம்பவே லவ் பண்றா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்களும் அவளை லவ் பண்றீங்க. ராதா சொல்லுவா, நம்ம மத்தவங்களுக்கு நல்லது பண்ணோம்னா நமக்கும் நல்லது தான் நடக்குமா. அண்ட் ராதா நமக்காக எவ்வளவு குட் திங்ஸ் பண்ணிருக்கா. இன்ஃபேக்ட் ராதாவால தானப்பா மோகனா இருந்த நீங்க அப்பாவா இருக்கீங்க. அப்போ நம்ம ஏன் ராதாக்கு மட்டும் பேட் திங்ஸ் பண்றோம்? எதுக்காக ராதாவை ரூம்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்கோம்? யாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீங்களும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை ராதாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உங்க கூட என்னைக்குமே பேச மாட்டேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்போ ஓவர். குஷி, குஷி நில்லு. அண்ணி நிறுத்துங்க, போதும் நிறுத்துங்க. என்ன பண்றீங்க நீங்க? என்ன இதெல்லாம்? அம்மா, நான் தான் ஏற்கனவே சொன்னல ரொம்ப சிம்பிளான கல்யாணம் போதுன்னு. அப்புறம் எதுக்காக இதெல்லாம்? அண்ணி நீங்க என்ன அண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சொன்னா புரியாதா? நீங்க எதுக்கு இவ்வளவு அலங்காரமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு இன்னும் 6 மணி நேரம் இருக்குல்ல? மோகன் தம்பி, ஒன்னு சொல்லவா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இது கலாட்டாலாம் கிடையாது. எங்க சந்தோஷத்தை நாங்க ஆடி பாடி வெளிப்படுத்துறோம், அவ்வளவுதான். ரெண்டாவது விஷயம், நீங்க என்ன பார்த்து ஏன் இவ்ளோ அலங்காரத்தோட சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறத விட நான் தானே உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கணும், ஏன் எல்லாரும் ட்ரெஸ்ஸை மாத்தாம இப்படி இருக்கீங்கன்னு. இங்க பாருப்பா, இன்னைக்கு தானே உனக்கு கல்யாணம். இப்படி மேல தாளத்தோட வீட்டுல கலகலன்னு இருந்து அதானே கல்யாணம் வீடுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த சந்தோஷத்தோட ஒரு சின்ன ஆட்டம் பாட்டம் போட்டா தானே சந்தோஷமா இருக்கும். அதுவும் இல்லாம அந்த 2 அடி சூனியக்காரி என் பொண்ணு உட்கார வேண்டிய இடத்துல அவ உக்காந்துட்டா. இங்க பாருப்பா, இந்த மாதிரி ஆட்டம் பாட்டத்தோட இருந்தாதான் வீட்டுல இருக்க பிரச்சனை வெளியே தெரியாது. கொஞ்சம் அங்க டைம் என்னாச்சுன்னு பாரு. 6 மணி நேரம் இல்ல, இன்னும் 5.5 மணி நேரம் தான் இருக்கு கல்யாணத்துக்கே. மோகன், எனக்கு நல்லா புரியுதுப்பா. உனக்கு இது 2வது கல்யாணம் தான். ஆனா என் பொண்ணுக்கு இது முதல் கல்யாணம்பா. அதனால இதுல தப்பு இல்லையப்பா. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப நாளாவே இதுக்காக ஏங்கி போயிருக்கேன் தெரியுமா? என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். நான் இதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன், என் பொண்ணை கல்யாண கோலத்துல பாக்குறதுக்காக. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு தருணம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நீ தடுத்துறாதப்பா. அத்தை, எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. ஆனா உங்களுக்கே தெரியும் ராதாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் இப்படிலாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா அவ இன்னும் டென்ஷன் ஆயிடுவாள்ல. அவ எப்படியும் நாளை காலையில தான் எழுந்துக்க போறா. என்ன? இப்படி என்ன இவங்க பண்ணிட்டாங்க? நாளைக்கு காலையில தான் எழுந்துப்பான்னு எப்படி சொல்றாங்க? அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது அதே மாதிரி சினிமால நான் பார்த்திருக்கேனே. இந்த மாதிரி யாருக்காவது மூளை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது டாக்டர் வந்து இந்த மாதிரி ஏதாவது மாத்திரை கொடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க அடுத்த நாள் காலையில தான் எழுந்துக்கிறாங்க. அதனாலதான் நானும் அப்படி சொன்னேன். எனக்காக இதெல்லாம் விட்டு கூடேப்பா. நீங்க நிக்கிறீங்க, வாசிங்க. மோகன், இந்த மோகன் ஏன் முட்டைக்கண்ணை வச்சு இப்படி என்ன முறைச்சு பாக்குறான்? ஒருவேளை அவனுக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்குமோ?
கல்யாணத்துக்கு 5 மணி நேரம் தான் இருக்கு. நீங்க இங்க என்ன பண்றீங்க? ரெடியாய் போர் அடிச்சிருச்சா? ஏய், ரொம்ப ஓவர் ஸ்பாட்டா பேச வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. மோகன் அண்ணா முடிய இழுக்காதீங்க, அப்புறம் அம்மா கிட்ட. என்ன அம்மா கிட்ட சொல்லிடுவியா? சின்ன வயசுல இருந்தே இதான் பண்ணிக்கிட்டு இருக்க. எனிவேஸ் அது எனக்கு ஆக்சுவலி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ராதாவை பத்தி. சொல்லுங்க, என்ன பேசணும்? நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தல நான் ராதா மேல நம்பிக்கை வைக்கணும்னு. எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா சாலிட் ப்ரூஃப் எதுவும் இல்லாம நான் தாமினியை சந்தேகப்பட முடியாதுல்ல. இங்க பாருங்க மோகன் அண்ணா, ராதா நம்ம கிட்ட போய் சொல்ல மாட்டான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும்? தாமினி உங்களுக்கும் குஷிக்கும் சரியானவே இல்லைன்னு ராதா சொல்லும் போது அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கணும்ல. கீர்த்தி, இதெல்லாம் பத்தாது. ஐ மீன், நான் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கல தாமினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. தாமினிக்கே ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இது எல்லாத்துக்கும் பின்னாடி தாமினி தான் இருக்கான்னு எனக்கு ஆதாரத்தோட எவிடன்ஸோட தெரியற வரைக்கும் என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இல்ல, நீ. என்ன? நான் எப்படி? என்னால எப்படி முடியும்? நானே சொல்றேன், காது கொடு. சரி, புரிஞ்சுதுண்ணா. இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு கீர்த்தி. கல்யாணத்துக்கு இன்னும் 5 மணி நேரம் தான் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். இவ்வளவு சீக்கிரம் இவ எப்படி கண்ணு முடிச்சா? மோனையா, அத்தை, கதவை திறங்க. குஷி, குஷி, அந்த கதவை திறந்து விடு. ராதா உள்ள இருக்கா பாரு. குஷி, மோனையா, மோனையா, அத்தை, யாராவது கதவை திறங்க. ராதா, மோகன், யாராவது இருக்கீங்களா? குஷி, யாராவது கதவை திறங்க. எங்களோட டீம்ல இருந்து எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். யாராவது கதவை திறங்க. யாராவது இருக்கீங்களா? குஷி, மோனையா. இப்ப பாக்குறேன் ராதாவை நான் வெளியே விடுறது யார் தடுக்கிறாங்கன்னு. பாஷ், குஷி, சீக்கிரம் கதவை திறந்து விடு. தாமினி, குஷி, இது பாரு, ராதா அந்த ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது. ராதா வெளியே வருவா. நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணாத. அப்புறம் உன்னை இந்த ரூம்ல லாக் பண்ணிடுவேன். இங்க பாரு, நீ குஷிக்கும் ராதாக்கும் இடையில வராத தாமினி. நீ ராதாவை மட்டும் ஏதாவது பண்ண முயற்சி பண்ணனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். குஷி, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுமா. அவளுக்கு மனநிலை சரியில்லை. அவ நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. தாமினி அக்கா, எனக்கு மனநலம் பாதிக்கப்படல. கதவை திறங்க. ஒழுங்கா கதவை திறங்க. குஷி, வேண்டாம். அவகிட்ட இருந்து விலகிரு. ட்ரீட்மெண்ட்காக நம்ம அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப போறோம். குஷி சொன்ன தாமினி, என்ன? ஹே, வாசிக்கிறது நிறுத்துங்க.
நான் சொல்றது கேக்குதா இல்லையா? இல்ல நான் கீழே வரட்டுமா? வீட்டை சந்த கடையாக்கி வச்சிருக்காங்க. மோகன், மோனையா, மோனையா, கதவு தரங்க மோனையா. என்ன உள்ள போட்டு பூட்டிட்டாங்க. தாமினி, உனக்கு என்ன மூளைகளை குழம்பி போயிருக்கா? மோனையா, என்னாச்சுப்பா மோகன்? என்ன ஆச்சா? என்னாச்சுன்னு உங்களுக்கு எதுவும் தெரியாதா? நான் தான் ஏற்கனவே சொன்னல, இந்த மேல தாளெல்லாம் எதுவும் வேண்டான்னு. அதனால என்னப்பா? அதான் வர சொல்லிட்டீங்க, கொஞ்ச நேரம் வாசிச்சுட்டு கிளம்ப வேண்டியதானே? வீட்டை திருவிழா சந்தையா ஆக்கி வச்சிருக்கீங்க. அதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கல்ல? ராதாவுக்கு இப்ப மறுபடியும் அட்டாக் வந்துருச்சு. மோகன், அப்போ நீ நம்பிட்டியா ராதாக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இந்த தாமினி போய் சொல்றா. இது அவளோட புது பிளான். மோகன், தாமினியை நம்பாத. நீ ராதாவை பாரு ப்ளீஸ். அவ ஏதோ உன்கிட்ட சொல்ல வரா. ப்ளீஸ் நீ போய் பாரு. இன்னும் 4.5 மணி நேரத்துல கல்யாணம் இருக்கு. ஏதோ தப்பாயிடுச்சுன்னா, முகூர்த்த நேரம் தவறி போயிடுச்சுன்னா, அம்மா கோவப்பட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் கேன்சல் ஆகணும்னு நீங்க ஆசைப்படுற மாதிரி தோணுது. ஐயோ, என்னப்பா இப்படி பேசுற? நான் அவங்கள உடனே இங்க இருந்து அனுப்பி விட்டுடுறேன். டேய், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கடா. நீங்க 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 எல்லாரும் இங்கே இருங்க, நான் உள்ள போறேன். வேண்டாம் மோகன். ராதா உன்னை ஏதாவது பண்ணிட்டானா? அவ ஏதாவது பண்றாளோ இல்லையோ, அவ உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டானா? ராதா என்ன ஏதாவது பண்ண முடியும்னு உனக்கு ஏதாவது தோணுதா? அந்த அளவுக்கு அவளுக்கு சக்தி இருக்கா? இல்ல மோகன், நானா டாக்டர் தான் சொல்லிட்டு போயிருக்காரே, ஒருவேளை உன்னை பார்த்துட்டானா மறுபடியும் அட்டாக் வந்துரும்னு. அப்படி வந்தாலும் நான் தானே அவளை ஹேண்டில் பண்ணணும். ஆனா மோகன், தாமினி, நீ லிசன் டு மீ. நீ என்ன பத்தி உனக்கு கவலைப்பட வேண்டாம், ஓகே? எனக்கு எதுவும் ஆகாது. நம்ம கல்யாணத்துல இதுக்கு மேல எந்த தடையும் வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் போகட்டுமா? யாரையும் உள்ள வர விடாத. ஹோய், பின்னாடி போ, நான் கதவு திறக்க போறேன். சரி மோனையா. மோனையா, 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 பாருங்க என்ன எப்படி ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. என்ன பைத்தியம், மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் உங்ககிட்ட தாமினிகா பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஐயோ, இதுக்கு தானே நான் பயந்தேன். இந்த ராதா மோகன் கிட்ட எல்லாத்தையும் உளறி வச்சிட போறா. இந்த தாமினிகா இருக்காங்களே. ஐயோ, ராதா, எங்க அடங்க பட்டனி, அமைதியாரு, உள்ள வா. தாமினிகா, அம்மா, யாரையும் உள்ள வர விட்டுறாதீங்க. நீ வா உள்ள. தாமினி அக்கா வா. நான் முதல்ல இந்த கதவை சாத்துறேன். மோகன் வேண்டாம். உன்னோட உயிர் விஷயத்துல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது மோகன். ராதா கூட தனியா இருக்கிறது உனக்கு ஆபத்து மோகன். மோகன் ஐயாவுக்கு ஆபத்தா? அதுவும் என்னாலயா? தாமினிகா, இந்த மாதிரி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் மோகன் ஐயாவுக்கு நல்லது நினைக்கிறவ, அவருக்காக உயிரே கொடுக்கிறவ. மோகன் ஐயாவுக்கு உண்மையிலேயே ஆபத்துனா அது உங்களால மட்டும்தான். நான் உங்களை சொல்ல விட மாட்டேன். பாரு மோகன், அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவளை முதல்ல ஹாஸ்பிடல் சேர்க்கணும். உங்களை தானே அனுப்ப போறேன். அதுவும் பெரிய பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல பார்த்து அனுப்புவேன். ஏய். நீங்க நல்லவங்களே கிடையாது, மோசமானவங்க. ஐயோ, இந்த பொண்ணை பாரு. ஒரு பக்கம் உன்னோட மோகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, இன்னொரு பக்கம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் பொண்ணை பைத்தியக்காரின்னு சொல்றா? நான் சொல்றத கேளுங்க. அவளை நல்லா அடிச்சு முதல்ல வீட்டை விட்டு வெளியில தள்ளுங்க. கொஞ்சம் வாய மூடு, ராதா, வாய மூடு. ராதா,
வாய் மூடு. ஐயோ ராதா, நீ வாய் மூடு. எல்லாரும் வாய் மூடுங்க. மோகன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு தடவை ராதா சொல்றத கேளு, அவன் நல்லா தான் இருக்கா. கையை காட்டு. என்ன பண்றீங்க மோனையா? ஐயோ மோகன், நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அம்மா இப்ப இதாம்மா ஒரே வழி. இப்படி மட்டும் தான் இவளை கண்ட்ரோல் பண்ண முடியும். மோனையா போதும், இவ்வளவு தூரம் நீ பேசுனது போதும், நாங்க கேட்டது போதும். வாய் மூடு. ராதா ராதா அம்மா குஷியை மட்டும் உள்ள வர விட்டுறாதீங்க. குஷி ஒண்ணு இல்ல, குஷி ஒண்ணு இல்ல, ப்ளீஸ் சொன்ன கேளு, நீ உள்ள போக வேண்டாம். என்ன பண்றீங்க மோனையா? சொல்றேன் என்ன பண்றேன்னு சொல்றேன். உள்ள வா வா. என்ன பண்றீங்க சும்மா மோனையா? கத்திக்கிட்டே இருக்க. மோனையா அடங்கவே மாட்டியா நீ? அட வாய் மூடு. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்ப நான் என்ன பண்றேனோ அதை அப்படியே விடு. என்ன? வாய மூடு. வாய மூடுன்னு சொல்றல. நான் வாயை மூடிட்டேன். இது எல்லாம் விளையாட்டா இருக்கா உனக்கு? இந்த வீட்டுல ஏதோ சரியா இல்லைங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னமோ தப்பு நடக்குது, ஆனா அதுக்கு என்ன நான் கண்டுபிடிச்சாக்கணும். அதான் நான் அப்பவே சொல்ல வந்தல்ல. என்ன பண்ற நீ? நான் தான் உன்னை நடிக்க சொல்றல. இப்படி அமைதியா இருந்தா எப்படி? ஏதாவது பண்ணு, கத்து, நல்லா சவுண்ட் விடு. என்ன பண்ணிட்டோம்? நடனம் ஆடட்டுமா? ஆமா, நீ ஆடுறத பார்க்க தான் இவங்க டிக்கெட் வாங்கி காத்துட்டு இருக்காங்களா? நாடக ஆடு, ஏதாவது நடி. என்ன நடிக்கணும் மோனையா? உன்ன மோனையா உங்க மூஞ்ச இப்படி எல்லாம் வச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. எப்படி நடிக்கிறது? அப்ப நல்லா அழு, அடம்புடி, கத்து. எங்க பாரு, நீ தாமினி பத்தி என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா தாமினி என்கிட்ட இருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. சிரிக்காத, அழுகு. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, நான் உங்களை தெய்வமா நினைச்சு இங்க வந்தா எனக்கு இந்த நிலைமையா? நீங்களே இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் நான் எங்க தான் போய் அழுவேன்? கடவுளே, முதல்ல முன்னாடி வா, அந்த பக்கம் போய் பாட்டு பாடுற. எங்க பாரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஆண்டவானு கூப்பிடாத, ஏன்னா அந்த காவிரி அத்தை அடிக்கடி அதை தான் சொல்லுவாங்கல்ல. அந்த ராக வேண்டாம், அதை மைனஸ் பண்ணிக்கோ. அண்ட் தாமினி தப்பா இருந்தா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா தாமினி உன் மேல போட்ட பழியில இருந்து நான் உன்னை விடுவிக்கணும்னா அதுக்கு கொஞ்ச நேரம் நான் உனக்கு கட்டி போட்டு தான் வைக்கணும். இந்த வீடு மொத்தத்தையும் ரெண்டாக்கி வச்சிருக்க. தலைமையில் நின்று ஆடுறியா நீ? இந்த வீட்டுக்குள்ள நீ ஒரு சின்ன டைம் பாம் மாதிரி ஆயிட்ட. நீ மட்டும் இல்லனா இந்நேரத்துக்கு எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். போதும், நீ இனிமே இங்கே கடை. பல்ல காட்டிக்கிட்டு தலையாட்டாத, அப்புறம் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். இந்த ராதாவும் மோகனும் என்ன பேசுறாங்க? அழுது தொலையமா தாயே, அழுது தொலைய. ஏதாவது பண்ணு, நானே ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கல. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, மோனையா என்ன பண்றீங்க? என்ன விட்டுருங்க, இப்படி பண்ணாதீங்க. நான் சொல்றத கேளுங்க, தயவு செஞ்சு தாமினி அக்காவை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. விட்டுருங்க, வேணான்னு சொல்லுங்க. இந்த என்ன நீ கல்யாணம் படிக்காத, கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப என்ன, உன்னை கல்யாணம் படிக்கட்டுமா? அண்ணா ராதா கிட்ட பேசிட்டாரு போல இருக்கே. ஐயோ நான் என்ன பண்றது? கடவுளே கிருஷ்ணா, மோனையா இப்படி பண்ணாதீங்க. தெரியாம நான் உங்களை காதலிச்சதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஏன் இப்படி பண்றீங்க? சொன்னா கேளுங்க. வாய் மூடு. ஆக்ட் பண்ண சொன்னா ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுக்கறியே. கொஞ்சம் சட்டிலா நடி. சட்டில்னா? குறைச்சிக்கோ. என்ன பாத்துலமா? அங்க பாத்து. சும்மா அங்க பார்த்து அழாத, முதல்ல உள்ள வா. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? கடவுள் கிருஷ்ணரை விட அதிகமா. இப்ப நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி வருவேன்.
இப்ப நல்லா அழு, இந்த பெட்டை பிடிச்சிட்டு அழு. மோனையா இப்படி பண்ணாதீங்க மோனையா. வாய மூடு. என்ன விட்டு போகாதீங்க மோனையா. விட்டு போகாதீங்களா? இங்கே கடை, அடுத்த பாட்டி டிராமா பண்ணி பாரு. மோனையா நான் சொன்னா கேளுங்க மோனையா. இந்த காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க கிருஷ்ணா. ராதா மோனையா. இப்ப கதவை திறந்தாலும் அவளால வெளியே வர முடியாது. You are very bad. Very bad. I hate you. குஷி குஷி மோகன், எதுக்குப்பா நீ தேவையில்லாம இப்படி எல்லாம் அம்மா பண்ணிட்டு இப்படி பண்ணிதான் ஆகணும். டாக்டர் தான் சொன்னார்ல, ராதாவால நமக்கும் ஆபத்து இருக்கு, அவளுக்கே கூட ஆபத்து. தாமினி, இப்போ முகூர்த்தம் தள்ளி போகாது. இனிமே எல்லாம் சரியாயிடும். மோகன் ராதாவை கட்டி போட்டுட்டாரு. என்ன நடக்குது? எல்லாமே நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. தாமினி, என்னால நம்பவே முடியல. மோகன் அவனாவே ராதாவை கட்டி போட்டுட்டான். ஆச்சரியமா இருக்கு. இப்ப என் கண்ணையே என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இங்க பாரு, எப்ப நான் மேலதால தடிக்க ஆரம்பிச்சனோ அப்பவே எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. சூப்பர்ல. என்ன யோசிக்கிற? அம்மா, மோகன் ராதாவுக்கு மெடிசன் கொடுத்திருந்தா இவ இவ்வளவு சீக்கிரம் கண் முழிச்சிருக்க மாட்டா. ஐயோ, இப்ப அதுதானே ப்ராப்ளம் தாமினி. இந்த 2 அடி சூனியக்காரிக்கு மருந்து, மாத்திரை, மிசைலு எதை போட்டாலும் வேலை செய்ய மாட்டேங்குது. இல்லம்மா, அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கணும்னா மோகன் ராதாக்கு மெடிசனை கொடுத்துருக்கணும். அப்படின்னா அப்படின்னா அம்மா, மோகன் இவளுக்கு மெடிசனை கொடுக்கவே இல்லை. ஆனா ஏன் அவளுக்கு கொடுக்கல? ஏன்னா மோகனுக்கு நம்ம 2 பேர் மேலேயும் சந்தேகம் வந்துருச்சு. இப்போ இவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணால அது எல்லாமே வெறும் ஆக்டிங். இப்ப நம்ம என்ன பண்றது தாமினி? அது மட்டும் இல்லாம முதல்ல அவ தனியா இருந்தா, அப்படி இருக்கும் போதே 2 பேரையும் திண்டாட விட்டுட்டா. இப்ப மோகனும் அவளோட சேர்ந்துட்டானா, அவ்வளவுதான். இந்த மோகன் நம்மள பாம வச்சே வெடிக்க வச்சிருவானே. இப்ப என்ன பண்றது? அம்மா, நீங்க என்கிட்ட என் போனை கொடுங்க, நான் ஏதாவது யோசிக்கிறேன். என்ன